இனிய வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. இந்த சேனலை நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? நல்ல நல்ல மேட்டர்லாம் இதில் நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா மேட்டரும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த கிராமங்களில் நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா? அதாவது நம்ம இப்போ பேச போகிறது ஒரு மார்கழி மாதத்தின் பின்னிரவு. அதே போல் ஒரு கார்த்திகை மாதத்தை பற்றி கூட நம்ம பேச போகிறோம். கார்த்திகை மாதத்தில் வெகு சிறப்பான ஒரு விஷயம் கார்த்திகை தீபம். இது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமத்தில் வளர்ந்தவன், கிராமத்தில் இருந்தவனுக்கு தான் இதனுடைய அருமைகளும் இதனுடைய விஷயங்களும் தெரியும். இதனுடைய அனுபவிச்சதை தெரியும். நான் டவுன்லேயே இருந்தேன், டவுன்லேயே வளர்ந்தேன், சென்னையிலே இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியாது. அவங்களாம் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது. இது நம்ம கார்த்திகை தீபத்தை பார்த்தோம். அது திருவண்ணாமலை தீபம். அதுபோல் நிறைய சிறப்புகள். கார்த்திகை மாதம் மழை, பொரி உருண்டை, அதெல்லாம் ரொம்ப பார்த்தோம். ரைட்டு, ஓகே. அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. அதுதான் பனங்கிழங்கு. பனங்கிழங்கு சீசன் சார். இப்போது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி வேக வச்சு சாப்பிடுங்க. அதில் எந்த விதமான நாகரிகம் எதுவுமே கிடையாது. அதை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சுகர்லாம் அதை எடுத்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சித்தா மருத்துவர் சொன்னார். நான் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கேன். அதை மாதிரி சில இலங்கை பகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பல்காக வாங்கி ஒரு மூட்டை மாதிரி வாங்கி அதை கட் பண்ணி வேக வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அப்பப்போ எடுத்து இந்த வத்தல் மாதிரி சாப்பிட்றாங்க இலங்கையில். எனக்கு இலங்கையிலேருந்து வந்தவர் ஒரு பாக்கெட் நிறைய கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன பார்த்துன்னு சாப்பிட்டு பாருங்கன்னா பார்த்தா அது எங்கள் பனங்கிழங்கு அப்படின்னு. அதுதாங்க, அது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரைட், ஓகே. கார்த்திகை மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க. எதை வேணால் மிஸ் பண்ணுங்கள். கார்த்திகை மாதத்தில் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றத மிஸ் பண்ணாதீங்க. நம்பர் 1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மார்கழி மாதத்தின் பின்னிரவு. மார்கழி மாதத்தில் ரொம்ப குளிராக இருக்கும். அதுவும் ஊரில் ஏரிகள்லாம் ரொம்ப நொம்பி தண்ணிலாம் ரொம்ப இருந்தானா இன்னும் கொஞ்சம் ரொம்ப குளிர் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதை மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துங்களில் சீக்கிரமாக படுத்துருவாங்க பெரியவங்க. குளிருது சீக்கிரமாக படுத்துருங்க அப்படின்னு படுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு விடிய காலம்னு கூட சொல்ல முடியாது. அதை ஒரு 2 மணி நான் என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். நான் வீட்டில் திண்ணை மேலே நாங்கள் படுத்துட்ருப்போம். நான், எங்கள் அப்பா, என் தம்பிங்க, சித்தப்பா பசங்க எல்லாம் நாங்கள் படுத்துட்ருப்போம். படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி இருக்கும். 2 மணி 2:30 மணி இருக்கும். குடு 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 குடுன்னு வருவார் அவர். நல்ல காலம் பிறக்குது. இது மார்கழி மாதத்தில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம். நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லினே குடுகுடுப்பக்கார் மார்கழி மாதத்தில் எல்லா தெருவையும் சுற்றி வருவார். அவருக்கு உண்டான காணிக்கை, அவருக்கு உண்டான இதை சம்பாவனையை பொங்கலும் போது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவர் ரெகுலராக வருவார். எங்கள் ஊருக்கெலாம் ராமசாமின்னு ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தாலே ஒரு மாதிரி பெரிய மீசை வச்சுட்டு பயமாக தான் இருக்கும் அவரை பார்த்தா. ஆனால் பகலில் பார்த்தா பயம் இருக்காது, நைட்டில் பார்த்தா பயமாக இருக்கும். அது மாதிரி அவர் முதல்ல குடு 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 குடுன்னு ஒரு 2:30 மணிக்கு எல்லா தெரு முனையில் நின்று, தெரு வீட்டில் நின்று சொல்லிட்டு போவார். இதில் ஒரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊரில் தாத்தா பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் நின்றுட்டு, இந்த வீட்டில் ஒரு குண்டு புள்ள பிறக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு குண்டு புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் மறுநாள் காலையில் அப்போல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு போகிற வரைக்கும் நான்லாம் தூங்க மாட்டேன். மூச்சுன்னு இழுத்து போச்சுன்னு அப்படியே காதை மட்டும் ஷார்ப்பாக வச்சுன்னு இப்போ கேட்டுன்னு இருப்பேன். எனக்கு தாத்தா பாட்டி குண்டு புள்ள பிறக்க போகுதுன்றான். இதெல்லாம் பீல் அவுட்னு இருக்கான். அதை மாதிரி நாம் நினைக்கும்போது நீங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு பசு மாடு இருந்தது. மறுநாள் இல்லை அதுக்கு மறுநாள், இன்றைக்கி சொல்கிறேன்னா நாளன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளன்னைக்கு அவங்க வீட்டில் நல்ல ஒரு சேங்கன்று, சூப்பரான சேங்கன்று, காளைக்கன்று பிறந்தது. தாத்தா கிட்ட சொன்னேன், தாத்தா நேற்று
அந்த குடுகுடுப்பக்காரர் சொன்னார், இந்த வீட்டில் ஒரு குண்டு புள்ள பிறக்க போகுது, குண்டு புள்ள பிறக்க போகுதுன்னு. ஆமாண்டா, இதை தான் சொல்லியிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னார். இது ஒரு அந்த சின்ன வயசில் நான் சிரித்த ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் வந்து அவர் 2:30 மணிக்கு வந்துட்டு போயிடுவாரா. ஒரு 3 மணி 3 மணி 3:30 மணிக்கு வந்து தம்பிரான்கள், ஊரில் தம்பிரான்கள் இருக்குது, இப்போ கூட இருக்காங்க. அப்போல்லாம் தம்பிரான்கள் அவங்க வந்து சங்கு சேமங்கலம் வச்சுட்டு டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் டிங் 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 அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையாருக்கும் அரோகரா அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஒரு வீட்டு வாசலில் நின்று கொஞ்சம் நேரம் இதெல்லாம் சொல்லிவிட்டு ரோட்டில் நின்று காமாக வந்து சங்கு ஊதிட்டு போவாங்க. இதுக்கு நடுவில் இவங்களெல்லாம் தொல்லைப்படுத்துறதுக்குன்னு ஒரு நாய் கூட்டம், ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படி ஒரு நாய் கூட்டம். இதெல்லாம் வந்து நைட்டில் வந்து விடிய காலம் அது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயம். அவங்க வந்து சொல்லிவிட்டு போன உடனே எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார், நான் வந்து எங்கேயாவது கரண்டு விழுந்துட போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த தின்ன முனையில் தலைவாணி வச்சுட்டு நேராக போவார். அப்போல்லாம் வந்து ஒரு மஃப்ளர் சட்டை, அதுக்கு மேலே ஒரு போர்வை எல்லாம் போத்திட்டு போவாங்க. போயிட்டு எங்கள் ஊரில் ஒரு பெருமாள் கோவில், வைகுண்டவாச பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலில் அப்போல்லாம் மேலே ஒரு பெரிய மணி ஒன்று கட்டியிருக்கும். அந்த மணியை வந்து அடித்தோம்னா பக்கத்தில் ஒரு 2-3 ஊருக்கு கூட கேட்கும். அப்பேற்பட்ட சவுண்டு அந்த மணி. டிங் டிங் டிங்னு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நிறுத்தாமல் அந்த மணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து பறை இசை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கோயில் வாசலையும் நின்று ஒரு பறை இசை முழங்கிட்டு போவாங்க. அவங்க போனவுடனே விடிகாலம் இப்படி பார்த்தீங்கன்னா விடிகாலம் ஒரு 5 மணி 5:15 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நாதஸ்வர இசை கலைஞர் வருவாங்க. அவங்க வந்து எல்லா கோவிலையும் நின்று பூபாலம் பாடிட்டு போவாங்க. பூபால ராகத்தில் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் சித்தப்பா, சந்துரு சித்தப்பா, ஜெயராம் சித்தப்பா, அப்புறம் வந்து எங்கள் அப்பா, பக்கத்தாத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பாக்கள், நனாவுட் சித்தப்பா, சின்னாள் சித்தப்பா, மணிகார் வீட்டு சின்னாள் சித்தப்பா, அண்ணாச்சன் சித்தப்பா, இது மாதிரி அதே மாதிரி வந்து வேணு தாத்தா, ராமமூர்த்தி தாத்தா, இவங்க எல்லோரும் வந்து ஒருத்தர் கூட்டு ஏம்பா போகலாமா பஜனை. எல்லா பசங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விபூதி எட்டுன்னு குளிச்சுட்டு எல்லாம் வந்து பெருமாள் கோயிலில் போய் பெருமாள் கோயிலில் பஜனை வந்து வரும். ஒருத்தர் வந்து கையில் சொம்பு இதெல்லாம் வந்து நான் ஒரு நினைவுக்காக வேண்டி சொல்கிறேன். மறந்து போனவர்களுக்கு ஒரு நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். அது வந்து குறிப்பாக எங்கள் பகுதியில் இருக்க இது மாதிரி அக்ரஹாரங்களில் எங்கள் பகுதியில் இருக்க தெருக்களில் இது மாதிரிலாம் நடந்தது உண்டு. அதனால் நான் சொல்கிறேன். வந்து ஒரு சொம்பில் வந்து அரிசி வாங்கிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் பாடினே வருவாங்க. திருப்பாவை திருவம்பாவை பாடுவாங்க, திருப்புகழ் பாடுவாங்க, நாமாவளிகள் பாடுவாங்க. அப்புறம் வந்து இது நிறைய பாடல்கள் பாடிட்டு அந்த எங்கள் தெருவை சுற்றி வந்துட்டு அப்படியே வந்து கோவிலில் போய் தீபாராதனை பண்ணி தினமும் வந்து ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. தினமும் ஒருத்தரோட வீட்டில் அந்த உபயம் நடக்கும். இன்றைக்கி வந்து தனுர்மாச பூஜை, எங்கள் வீட்டு பூஜை, உங்கள் வீட்டு பூஜைன்னு அவங்க வந்து சக்கரை பொங்கலோ இல்லை வெண்பொங்கலோ அதை மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து ரெகுலராக வந்து நடந்த நான் பார்த்த விஷயம். இப்போல்லாம் நடக்கிறது கிடையாது. அது மாதிரிலாம் நான் பார்த்த விஷயம், நான் சந்தோஷித்த விஷயம். அது நான் சந்தோஷப்பட்டேன். நான் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நான் அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த மாட்டு சாணத்தை வந்து உருண்டையாக பிடிச்சி அது மேலே வந்து பூசணி பூ குத்தி வைப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பூஜை அந்த கோலம் போட்டு அந்த பூசணி பூ வைப்பாங்க. இது வந்து என்னத்துக்காக வச்சாங்க, எப்படி வச்சாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அது வந்து எல்லார் வீட்லேயும் அது மாதிரி பூசணி பூ கொப்பின்னு சொல்லுவாங்க. அதை வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு பூ பூத்திருந்தா வைப்பாங்க, 2 பூ பூத்திருந்தா வந்து அதை எப்படி பூவுக்கு ஏற்ற மாதிரி எல்லார் வீட்லையும் நிறைய வைப்பாங்க. அந்த பூசணி பூ கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய வேலை. அது வந்து போய் எங்கேயாவது இங்கே பூத்துருக்கு அங்கே பூத்துருக்குன்னு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து பெண்கள் செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மார்கழி மாதம் வந்து இதுதான் முன்னாள் சாயங்காலமே வந்து கோலமெல்லாம் போட கற்றுக்குருவாங்க. இத்தனை புள்ளி அந்த புள்ளி இந்த புள்ளி சந்து புள்ளி அதெல்லாம் வந்து சொல்லி பேசிப்பாங்க. இப்போல்லாம் யாரும் அது மாதிரிலாம் பேசுகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறதும் இல்லை, பேசுகிறதுக்கு நேரமும் இல்லை, பேசுகிறதுக்கு ஆளும் இல்லை. ரைட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த மார்கழி மாதம் இது இன்னொரு விஷயம் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி பெருமாள் கோயிலில் அகண்ட பஜனை, ராத்திரி பூரா பஜனை நடக்கும். அது முடிஞ்ச உடனே மறுநாள் துவாதசி.
துவாதசி அன்னைக்கு வெடிகாலம் கொடையெல்லாம் அந்த சாமிக்கு பிடிக்கிறாங்கல்ல பெரிய கொடை, அந்த கொடையெல்லாம் போட்டு பஜனை பாடின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் அது ரொம்ப அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வந்து பண்பாடுகளாலேயும், கலாச்சாரத்தாலேயும் பின்னப்பட்ட கிராமங்கள் நெறைய இருந்தது. இப்போ வந்து வேறு மாதிரி ஆயிப்போச்சு. பின்னப்பட்ட கிராமங்கள் நெறைய இருந்தது. அதே மாரி வந்து வீட்டு வாசல்ல வந்து கரடு முரடா இருக்கும் எல்லாமே. எல்லாத்துக்கும் வந்து மண் அடிப்பாங்க. மண் அடிச்சு திமிஸ் போட்டு, "பொங்கலுக்கு கோலம் போடணும்பா" அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அத பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அறுவடை சமயம். அறுவடை அறுத்துட்டு வந்து கட்டடிப்பாங்க, பனை ஓட்டுவாங்க, நெல்லு பிடிப்பாங்க, வைக்க காய போடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மார்கழி மாசத்தில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் இன்னைக்கு மாறி போயிருக்கலாம். இன்னைக்கு அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான மிஷினுங்க இயந்திரங்கள் வந்திருக்கலாம். கட்டடிக்காம இருக்கலாம். பிணம் அடிக்காம இருக்கலாம். இன்னைக்கு வந்து சாலைகள்லாம் வந்து தார் சாலையா போயிருக்கலாம். இல்ல வந்து சிமெண்ட் சாலையா போயிருக்கலாம். ஆனால், என்னைய மாரி அந்த காலத்தில அந்த காலத்தில நான் ஒண்ணும் ரொம்ப கிழவன் கிடையாது. ஒரு மிடில் கிழவன்னு வச்சுக்கோங்களேன். என்னைய மாரி வந்து அது எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு, நீங்க போய் லைட்டா அப்படி சீண்டினீங்கன்னா போதும். என்னுடைய ஏஜில இருக்கவங்களுக்கு, இல்ல என்னை விட கொஞ்சம் பெரியவங்களுக்கு, அப்படி லைட்டா ஒரு சீண்டி விட்டீங்கன்னா போதும். இன்னும் நெறைய விஷயங்கள்லாம் வரும். இந்த அப்படியே பொங்கல் வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படியே ஒரு மாதிரி பிஸியா ஓடிக்கிட்டுருக்கும். சந்தோஷமா போயிட்டுருக்கும். சந்தோஷமா போயிட்டுருக்கும். அடுத்து பொங்கல் வருது, பொங்கல் வருது, பொங்கல் வருது, பொங்கல் வருது. பொங்கல் வரப்போகுது. அதனால வந்து இத போல வந்து ஒரு ஒரு மார்கழி மாதத்தினுடைய பின்னிரவு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி பயம் கலந்தா மாரியும் இருக்கும். நாய் கொலைக்கும், குடுகுடுப்பக்காரர் வருவாரு, சங்கு ஊதின்னு வருவாங்க. அது மாரி பயம் கலந்தா மாரியும் இருக்கும். சந்தோஷமாவும் இருக்கும். அந்த பின்னிரவுகள்லாம் வந்து மறக்க முடியாது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் ரசித்த ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்கழி மாதத்துக்கு உண்டான சில பாடல்களை வந்து நம்ம பாடுவோம். தொடர்ந்து பாடிட்டு வருவோம். தொடர்ந்து கேட்போம். நன்றி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவார், நாராயணனே நமக்கே பறை தருவார், பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள், என்னே என்னே இதே என்
பரிசேலோர் எம்